தனியார் தொலைக்காட்சியில் ஆங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணீங்க உங்கள் லைஃப்பில். மிகப்பெரிய ஒரு தனியார் தொலைக்காட்சி அவ்வளோ போல்டாக காமிக்கிறதுக்கான காரணம் நான் பண்ணும்போது ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆமாம் 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 தெரியும் அது வழி என்ன எப்படி இருக்குன்னு. ஆமாம் அதையே நம்ம வந்து ஒரு ஆப்போசிட்டாக காமிக்கும் போது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும்ல பேலன்ஸ். அப்போ நான் பார்த்துருக்கேன்ல ஒரு குழந்தைய வந்து எவ்வளோ நாள் நைட்டெல்லாம் தூங்க விடாமல் கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதை நான் பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை வந்து வயசுக்கு மீறின என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறான்றதை நான் பார்த்துருக்கேன். திட்டம் 2ன்ற படத்துக்கு நான் ஒரு குழந்தைய ஆடிஷன் பண்ணேன். அந்த குழந்தை வந்து அப்போ 9 வயசோ என்னமோ. அவள் என்கிட்ட பேசுகிறா. அவள் ஏற்கனவே ரியாலிட்டி ஷோலாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு குழந்தை. எனக்கு ஒரு காலேஜ் பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. ஒரு சின்ன ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது நமக்கு ஒரு ஜோன் இருக்கும்ல. எனக்கு அப்படி இல்லை. எனக்கு லிட்டரலாக ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜ் பொண்ணுக்கிட்ட பேசினா அவள் எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாளோ எப்படி பதில் சொல்லுவாளோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த குழந்தையோட இன்னசென்ஸே அங்கே போயிடுச்சுல்ல. ஸோ அதை தான் சரி. எனக்கு இதுக்கு முன்னாடி ஸ்கூல் பிடி சாரை பார்த்து பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களை பார்த்தா படத்தில் 4 ஸ்டோரி 3 ஸ்டோரியில் கரெக்டான முடிவு கொடுத்துட்டீங்க. சாண்டி மாஸ்டர் மேலே என்ன அவ்வளோ கோவம்? அவர்கிட்ட மட்டும் கட் பண்ணி விட்டீங்க. இல்லை கட் பண்ணல. அந்த முடிவு உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆடியன்ஸ் எல்லாம் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்கும் முடிவு இருக்கு. ஏன்னா கரெக்டாக ஒரு ஸ்கிரிப்ட் வைக்கும்போது நீங்கள் அது முடிவு பண்ணியிருப்பீங்களே. இல்லை தான் அது இப்போ நான் எடுக்கிற முடிவை விட இல்லை சில விஷயங்கள் வந்து நாம் முடிவு சொல்கிறத விட அவங்கள யோசிக்க வைக்கிறது பெட்டர் இல்லை. அவங்க என்ன பண்ணணும் இப்போ இன்னும் அவங்க அகைன் நான் கதையை இப்போ ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆடியன்ஸ்கிட்டே விட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவர் கதை கேட்டு முதல்ல ஒரு ஜர்க்கானார். ஆனால் படம் பார்த்துட்டு அவருக்கு படத்தில் வரைக்கும் நல்லா ஜாலியாக கொண்டு போயிருந்தீங்க. 4வது அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஒருவேளை நீங்கள் இருந்த ஏரியா டிவி சேனல் இதெல்லாம் அப்படிங்கிறனால அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அவ்வளோ மெசேஜ். ஆமாம் சார். 3 கதை வந்து உங்களுக்கு பயங்கர ஜாலியாக இருந்திருக்கும். அந்த கதை ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எமோஷனல் ஜோனுன்றதுனால இதை இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், இதில் எதுவும் காமெடிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு கான்ஷியஸாக டிசைட் பண்ணி இதை இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு அதனால பண்ணது தான் சார். சென்சாரில் கொடுத்தது தான் சார். சென்சாரில் போர்ட் மெம்பர்ஸ் 5 பேர் பார்த்ததா சொன்னாங்க. 5 பேருமே இந்த கடைசி கதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, இது வந்து இப்போ சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. இப்போ போன வாட்டி நான் ப்ரெஸ் மீட்டில் பதில் சொன்னேன். ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட எல்லா பதில்களும் கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன். ஒரே இடத்துல மட்டும் ஒரு சின்னது இருக்குது. ஆனால் எல்லா யூடியூப் சேனலோட தம்ப்நெயிலும் வந்து திணறிய இயக்குனர், பத்திரிகையாளர்கள் கிழித்தெடுத்த இயக்குனர் இப்படி தான் இருந்தது. ஸோ ஏன் அந்த தம்ப்நெயில் அந்த கேப்ஷன் அப்படின்னா அதை போட்டால் தான் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இது ரொம்ப சின்ன படம். ஸோ சின்ன படத்துக்கு ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வரணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது பேச வைக்கிற ஒரு ஃபேக்டர் வேணும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு அட்டென்ஷன் அந்த படம் மேலே வரும் அப்படின்றதுனால தான். அதை தாண்டி படத்தில் இல்லாத விஷயங்களை நாங்கள் எதுவும் பண்ணல. கிட்டத்தட்ட படத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் கட் பண்ணியிருக்கோம். இல்லை அது மியூட்டு, அந்த கெட்ட வார்த்தைலாம் மியூட்டு. யூடியூப்க்கு சென்சார் இல்லைன்றதுனால சென்சாரில் தேங்க்யூ நன்றி சார். தேங்க்யூ. எல்லாரும் நம்ம சகோதரர்கள் தானே சார், ஏன் வைக்கக்கூடாது? கல்யாணம் வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க அவங்க சித்தி அந்த பேட்டர்ன் நம்மள அத்தை பையன். ஸோ நீங்கள் அந்த கணக்கில் காமிக்கிறதுக்காகவா நான் கடைசியில் அவர் வந்து உனக்கு அப்பா உங்க அப்பாவுடைய தம்பிடா அப்படின்ற மாதிரி மாறிட போகுதுன்றனாலயா? இது எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதை பார்ட் 2ல இல்லை சார், அது முழுக்க கர்ணம். அவர் தான் சார் என்ன பிளாக்மெயில் பண்றாரு. நான் தான் நடிப்பேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணாரு. நடிச்சாதான் ப்ரொடியூஸ் பண்ண பிளாக்மெயில். சும்மா காமெடிக்கு சொன்னேன். இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோயின் போட்டிருக்கீங்க. எந்த ஹீரோயின் வந்து 4 ஹீரோயின் போட்டிருக்கீங்க. எந்த ஹீரோயின் வந்து இந்த ஸ்டோரி எனக்கு நடந்திருக்கு, இந்த வாழ்க்கையை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்? இல்லை யாருமே இல்லை சார். ஏன்னா கௌரி ரொம்ப சின்ன பொண்ணு, இன்னும் கல்யாணமே ஆகலை அவங்களுக்கு. அதனால் அபிராமியும் சின்ன பொண்ணு தான். ஸோ அவங்களும் அந்த சோனில் இல்லை. ஜனனி ஐயர்கிட்ட இதை நான் கேட்கல, அவங்க லைஃப்பில் நடந்திருக்கான்னு அவங்க தான் சொல்லணும். சோஃபியாவுக்கு நான் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன். சார், நான் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கேன். அதுலேருந்து தான் வந்தேன். எனக்கு பையனும் இருக்கான். ஸோ இந்த படம் வந்துட்டு கரெக்டாக ஒரு பேரண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு நல்லா சூட் ஆகும்னு தோணுச்சு. இந்த கதாபாத்திரம் எனக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ
இந்த ரியாலிட்டி ஷோவில் தான் சின்ன குழந்தைங்களை அபியூஸ் பண்ணுறவங்க டோட்டலாக போட்டு காமிச்சிருக்காங்க. சார் கண்டென்ட்டை ரிவீல் பண்ணாதீங்க சார். இப்போ வந்து படம் பார்த்துட்டு உங்கள் சேட்டலைட் ரைட்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ் தான் வாங்குறாங்க சரிங்களா? அவங்க வந்து இதை வச்சு ஏதாவது உங்களை வந்து லாக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு இல்லை? சேட்டலைட் ஓனர்ஸ் உங்களை மாதிரி இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படி யோசிக்காமல் இருந்தால் பிரச்சனை. அது கரெக்டு. காலி பண்ணுறது தானே அப்படி சார் காலி பண்ணுறதுன்னு கிடையாது சார். அங்கே நடக்கிற ஒரு விஷயம். இப்போது எப்படி சொல்கிறது, கவன் ஒரு படம் வந்தது, அது வந்து ரியாலிட்டி ஷோவை பற்றி பேசுகிற ஒரு படம் தான். அதை வாங்கினதே ஒரு சேட்டலைட் சேனல் தான். அப்படின்னும் போது அவங்க அப்படி யோசிப்பாங்களான்னு தெரியல. இல்லை எல்லாத்தையுமே தான் சார் சொல்கிறேன், எல்லாத்தையுமே தான் அதில் பேசுகிறோம். ஆனால் ரியாலிட்டி ஷோவில் அது ரொம்ப அதிகமாக நடக்குதுன்றது தான். சினிமா ஆமாம் இல்லை இந்த இந்த ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கே போகிறதில்ல. அதுதான் பிரச்சனை. அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் வந்து அந்த பையனை வந்து ஸ்கூல் படிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டதா, ஹோம் ஸ்கூலிங். ஏன் அப்படின்னா இல்லை அவன் இதில் போட்டும், இதில் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்போ உள்ள யூடியூப்பை பற்றியும் சோஷியல் மீடியா பற்றியும் உங்களுடைய என்ன சார் புரியல? இப்போ சோஷியல் மீடியாவை பற்றி உங்களுடைய பார்வையில் நிறைய சார் பார்வையில் சொல்கிற அளவுக்கு, ஆமாம் பார்வையில் சொல்கிற அளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது சார். நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போய் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. இப்போ ஏன் ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லர் பற்றி பேசுகிறாங்கன்னா அதில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கிறதா ஃபீல் பண்ணதுனால அதை பற்றி பேசுகிறாங்க. இதுவே வெறும் நல்ல விஷயங்கள்லாம் நான் ட்ரெய்லரில் காமிச்சிருந்தேன் அப்படின்னா அப்படி ஒரு படம் வரதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ரொம்ப சின்ன ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால. ஸோ எல்லாத்துலேயுமே நெகட்டிவ். அதான் சொல்கிறேனே, இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமும் எத்தனை பேருக்கு இழுத்தெடுத்த இது கேப்ஷன் போடுவீங்கன்னு தெரில, திணறி இயக்குனர் எத்தனை பேர் போடுவீங்கன்னு தெரில. பட் அது ஏன் போடுறாங்கன்னா அது கிளிக் பண்ண தான் பார்க்குறாங்கன்றது தான். ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. ஏதாவது ஒரு ஜோடி ஆதித்யா பாஸ்கர் கதையில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னோட ஐடியாலஜி ரொம்ப அதுதான், அந்த ஈக்குவாலிட்டி. ஒரு பொண்ணு பையன் இப்படி தான் இருக்கணும், ஏன் இப்படி இருக்குன்றத ரொம்ப நான் எழுதும் போதே ரொம்ப ரசித்து கேள்வி கடைசியில் அவர் உட்காந்து பேசுவார்ல, அதெல்லாம் அப்படியே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுனது. ஸோ அதை நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு கேரக்டர். தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா அகைன், ரொம்ப நன்றி. உங்கள் ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா தான் சின்ன படங்கள் ரீச் ஆகும். ஸோ அகைன் உங்களுக்கு ஜெனுவனாக என்ன ஃபீல் ஆகுதோ அதை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பிஆர்ஓ வேலு அவர்களுக்கு, வேலுக்கு தான் கைத்தட்டல். எல்லா பத்திரிகைகளுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் மறக்காமல் சேர்த்துருங்க. நன்றி.